அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஹஜ்ஜு கடமையாவதற்குரிய நிபந்தனைகள், அதாவது இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த நபருக்கு வந்து ஹஜ்ஜு கட்டாய கடமை அப்படின்னு சொல்லப்படுற 10 விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்னா முஸ்லீமாக இருக்கிறது, ரெண்டாவது சுதந்திரமானவராக இருக்கிறது, மூணாவது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கிறது, அதாவது இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹஜ்ஜு கடமை கிடையாது. நாலாவது பருவம் அடைந்தவராக இருக்கிறது. அஞ்சாவது தன்னுடைய ஊரில் இருந்து மக்காவுக்கு, அதாவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் தேவைப்படுற அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே வந்து அவங்களால செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட பணமோ நகையோ சொந்தமாக இருக்கிறது, அது வந்து கடன் வாங்கினதாக இருக்கக்கூடாது. ஆறாவது உடல் வந்து ஆரோக்கியமானவங்களாக இருக்கணும், பயணம் செஞ்சால் அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. ஏழாவது வழியில் உயிருக்கோ பொருளுக்கோ வந்துட்டு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது இந்த நோய் தொற்று பரவும் காலங்கள், அப்புறம் போர்க்காலங்கள் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. எட்டாவது அரசாங்கத்துடைய புறத்திலிருந்து எந்த தடையும் வந்து இல்லாமல் இருக்கிறது. ஒன்பதாவது இத்தாவில் வந்து இருக்கக்கூடாது, அதாவது கணவன் வந்து மவுத்தாயிட்டாங்கனாலோ இந்த மாதிரி நேரங்களில் இத்தாவில் இருக்க பெண்கள் வந்து ஹஜ் செய்யக்கூடாது. பத்தாவது கணவர் இல்லைன்னா மஹ்ரமான ஆண் துணையோட ஹஜ் செய்கிறது. ஹஜ்ஜுடைய சட்டம் என்னென்னா, இந்த 10 விஷயங்களும் வந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த வருஷமே ஹஜ்ஜு செய்யாமல் அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது சரியானது கிடையாது. அப்படி தள்ளி போடுறவங்க பாவி ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.